நான் ஒரு பெரிய பணக்காரன்லாம் இல்ல, எனக்கு ஆர்ட்ஸ் பெயிண்டிங் பத்தி எதுவுமே தெரியாது. ஆனா என் வாழ்நாள்ல வர ஒவ்வொரு செகண்ட்லயும் நான் உன் மேல அன்பா இருப்பேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்க அவ அவனுக்கு ஓகே சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறா. இப்ப ரூத்தோட அப்பா வெல்கம் டு அவர் ஃபேமிலின்னு ஐரா கிட்ட கை கொடுக்கறாரு. அதோட அந்த லெட்டர் முடியுது. இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோ லூக் வர்றான். அங்க வந்த ஹீரோயின் லூக் கிட்ட இங்க என்ன பண்றேன்னு கேட்க அவன் தன் பாக்கெட்ல இருக்கிற அந்த போட்டோ எடுத்து காட்டுறான். அது அந்த ஐராவும் ரூத் ஒன்னா இருக்கிற பழைய போட்டோ. இது என் கார்ல கிடந்துச்சு, கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன்னு அவர்கிட்ட கொடுக்க அதை அந்த பெரியவர் ஆசையா பாக்குறாரு. அப்படியே அந்த போட்டோக்கு பின்னாடி இருக்கிற கதையை நமக்கு சொல்றாங்க. டிசம்பர் 7th 1941 ஜப்பான் அமெரிக்காவை அட்டாக் பண்ணதுனால நம்ம ஐரா வாருக்கு போக வேண்டிய சூழ்நிலை. இப்ப ரூத் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன்னு சொல்லி அவனை வழி அனுப்பி வைக்கிறா. ஆனா நம்ம ஐரா வார் ஃபீல்ட்ல இருக்கும்போது அவனுக்கு அடிபடுது. வார்ல இருந்து திரும்பி வந்த அவன் ரூத்தை போய் பார்க்காம அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அவன் ஏன் அவாய்ட் பண்றான்னு நமக்கும் புரியல. இப்ப ரூத் அவனை பார்க்க வர்றா. அவன்கிட்ட நீ திங்கக்கிழமையே இங்க வந்துட்ட, ஆனா நீ ஏன் என்ன பார்க்க வரலன்னு கேக்குறா. அவன் உடனே எனக்கு வார்ல அடிபட்டுருச்சு, அதனால எனக்கு குழந்தை பிறக்காது, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாம், ஏன்னா என்ன கல்யாணம் பண்ணா நீ நினைச்ச மாதிரி ஒரு ஃபேமிலியை உருவாக்க முடியாதுன்னு சொல்ல அவ ஷாக் ஆகி அவனையே பார்த்துட்டு இருக்கிறா. ஐரா அவகிட்ட நீ எனக்காக உன் ட்ரீமை கிவ் அப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போறான். நம்ம ஐரா இப்ப அந்த வார் முடிஞ்சிருச்சு, ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃபும் முடிஞ்சிருச்சுன்னு அவன் தன்னோட கடையில உட்காந்து ஃபீல் பண்ணும்போது அப்ப அங்க வந்த ரூத் அவங்கிட்ட எனக்கு குழந்தைங்க வேணுங்கிறது என்னோட ட்ரீம் தான், ஆனா நீ தான் ரியல், ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு உன்னை இப்ப என்னால விட முடியாது, ஏன்னா என்னோட ஃபியூச்சரே நீ இல்லாம இல்லன்னு அவ அழுதுகிட்டே சொல்ல ஐரா அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். அதோட அந்த போட்டோக்கான கதை முடியுது. இப்ப நம்ம ஹீரோ லூக்கும் சோஃபியாவும் வெளியில வராங்க. அவங்கிட்ட உன்னை திரும்ப பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல இப்ப ரெண்டு பேரும் வெளியில போறாங்க, கேம் விளையாடுறாங்க. அவன் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ரெண்டு பேருக்கும் லவ் வருது. இதுக்கு நடுவுல அவன் புல் ரைடிங்ல வேர்ல்டுல 26வது இடத்துக்கு முன்னேறி போறான். அடுத்து அந்த பெரியவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு நர்சிங் ஹோமுக்கு போனதுனால சோஃபியா அவரை அங்க போய் பாக்குறா. அப்பதான் சோஃபியாவுக்கு ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன்ல ஒர்க் பண்றதுக்காக போன் வருது. அதை பார்த்தோன்னு அந்த பெரியவர் அவகிட்ட உனக்கு ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ரூத்து கூட ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாரு. அப்புறம் பிளாக் மவுண்டைன் ஒரு காலேஜ் இருக்கு, அதை பத்தி தெரியுமான்னு கேட்க அவ அதுக்கு என்னோட தீசிஸே அதை பத்தி தான் சொல்றா. உடனே அந்த பெரியவர் அந்த வார்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நானும் ரூத்தும் அங்கதான் போனோம்னு சொல்ல அதுக்கான காட்சிகள்லாம் வருது. ரெண்டு பேரும் அந்த காலேஜுக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிற ஆர்ட்லாம் ரூத்துக்கு ரொம்ப பிடிக்குது. அப்புறம் ஒரு நாள் ஐரா சர்ப்ரைஸா அவளோட கண்ணை கட்டி கூட்டிட்டு போய் ஒரு பெயிண்டிங்க அவளுக்கு காட்டுறான். அதை பார்த்தோன்னு அவ சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறா. ஐரா அவளுக்காக ஒரு வீடு வாங்குறான். அந்த வீட்டுல அந்த பெயிண்டிங்க எங்க மாட்டுறதுன்னு பார்த்து பார்த்து மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் நான் என்னோட அப்பாவோட பிசினஸ் பாத்துக்கிட்டேன், ரூத் ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்க ஆரம்பிச்சான்னு அந்த பெரியவர் சொல்லி முடிக்கும் போது அதெல்லாம் கேட்ட சோஃபியா அவர்கிட்ட நீங்க ரூத்தை ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கிட்டீங்கன்னு சொல்றா. அதுக்கு அவரு ஆமா, ஆனா அது கொஞ்ச நாள் தான் சொல்றாரு. இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோயின் முகத்துல ஒரு ஷாக். இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயினோட லவ் அடுத்த கட்டத்துக்கு போகுது. ஒரு கட்டத்துல அவ அட்டன் பண்ண போற கேலரி ஷோக்கு அவனை கூப்பிடுறா. அவன் அங்க போறான்.